Hi my dear family, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மந்த்லி ஃபோட்டோஷூட் அண்ட் டுடே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னையோட 4 month வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 4 monthக்கான ஃபோட்டோஷூட் அண்ட் பாப்பா கூட என்னோடய ரொட்டீன்லாம் வந்து எப்படி போகுது அப்படின்னு தான் உங்களுக்கு சின்னதாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பாப்பா வந்து காலையில் எழுந்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock or 6 o'clock இந்த டைமுக்கு தான் வந்து பாப்பா எழுஞ்சிப்பாங்க. நான் வந்து காலையில் எழுஞ்சதும் அம்மாவுக்கு வந்து சமையலுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அம்மா வந்து மார்னிங் ஒரு 7 o'clockலாம் வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஃபுட்டுலாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து மார்னிங்லேருந்து அம்மா கூட வந்து செஞ்சுருவேன். ஸோ லெனின் குட்டி வந்து காலையில் எழுந்தது வந்து ஒரு 2 hours கிட்ட வந்து நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். நானுமே வந்து காலையில் பாப்பா கூட வந்து நல்லா விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து ரெய்னி சீசன் இல்லையா, ஸோ கிளைமேட்டில் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். வானெல்லாம் மூடிட்டு காலையில் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து பாப்பா கூட வந்து மார்னிங் ப்ளே பண்ணுற அந்த மார்னிங் வைப்ஸ் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அந்த கனெக்டிவிட்டி. ஸோ நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் பாப்பா கூட விளையாடுறது. ஸோ டீ போடுற டைமில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். இது ஊறினதுக்கப்புறம் உல வைக்கணும் அரிசி. ஸோ இன்னொரு பக்கம் வந்து குக்கரில் வந்து பருப்பு பூண்டு வந்து போட்டேன். இது வந்து ஒரு 5 whistle வச்சா வந்து பருப்பு வந்து வெந்துடும். அண்டு சாம்பாருக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து 65 வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அண்டு இதுக்கான காய்கறிலாம் வந்து நறுக்கணும் கொஞ்சம். இது நறுக்கிட்டேன் அப்படின்னா இதோட என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அம்மா சமையல் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெனின் குட்டி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சார் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கூட வந்து நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு நல்லா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்னிங் வந்து நல்லா போகும் வீட்டில். சார் வந்து எழுந்தார் அப்படின்னா வந்து அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, ஸோ என் அக்கா பையன் இந்த மாதிரி அவனை சுற்றிட்டு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த மார்னிங் வைப் வந்து. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் டீ தான் வந்து குடிப்பாங்க, இன்க்ளூடட் மீ. பட் வந்து இப்போ இல்லை, பேபி வந்ததால் டீ வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ பூஸ்ட் தான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஆஃப்டர் பேபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 month வரைக்கும் டீ தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ பூஸ்ட் குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டீ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ பேபிக்காக அப்படின்னு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ அந்த பூஸ்ட் அண்டு பாதாம் பால் இந்த மாதிரி தான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ பூஸ்ட் எல்லாமே வந்து குடிச்சு முடிச்சுட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெய்னி சீசன் அப்படின்றதால அவுட்டிங் வந்து கூட்டிகிட்டு போகல பாப்பாவை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்து வருவேன். ஸோ பாப்பா வந்து உள்ளேயும் வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து அவுட்டிங் இந்த மாதிரி வெளியில் வாக்கிங் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு போனால் அப்படி தான் வந்து பாப்பா வந்து நம்ம எங்கன்னா வெளியில் போனாலும் அப்படின்னு போனாலும் பாப்பாவுக்கு வந்து பழகும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:50 கிட்ட வந்து ஆயிடுச்சு. அம்மா வந்து ஒர்க் வந்து கிளம்பிட்டாங்க. அப்பாவும் பார்த்தீங்கன்னா அம்மாவை விட்டுட்டு அவருமே வந்து ஆட்டோ ஓட்ட வந்து போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு 10:30 to 11 o'clock கிட்ட வந்து இந்த மாதிரி டைமிங் தான் வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ எல்லோரும் வந்து கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணி விட்டுட்டு ஃபீட் பண்ணி இப்போ தூங்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ பாப்பா தூங்கினதும் என்னோடய மற்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்குது, ஸோ அதுவும் வந்து முடிச்சிடுவேன். ஸோ லெனின் குட்டியை தூங்க வச்சுட்டு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவன் தூங்குற இந்த டைமில் தான் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து முடிக்கணும் அண்ட் மற்ற க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்க்கணும். லெனின் குட்டி தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே அம்மாவும் வந்துடுவாங்க. ஒரு 10 to 10:30 வந்து அம்மா வந்துடுவாங்க. ஸோ அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஏன்னா வந்து லெனின் குட்டியை தனியாக விட்டுட்டு என்னால் போய் குளிக்க முடியாது. ஸோ திடீர்னு வந்து அவன் எழுஞ்சிட்டான் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அம்மா வந்த அப்புறம் தான் வந்து நான் போய் குளிச்சுட்டு ரெடியாகவே வந்து முடியும். ஸோ இப்போ வந்து மற்ற ஒர்க்கில் போய் பார்க்குறேன்.
ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணி பெட் கவர் போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து நல்லா தூங்குவாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 11 வந்து ஆயிடுச்சு. அம்மாவும் வந்து வந்துட்டாங்க. அம்மா வந்ததும் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் வந்து கரெக்டாக வந்து எழுந்துட்டாங்க. எழுந்ததும் லெனின் குட்டி வந்து சிரிப்போட தான் வந்து எழுந்துப்பான் எப்போவுமே வந்து. அதே மாதிரி தூங்கி எழுந்தான் அப்படின்னா வந்து லெனின் குட்டி வந்து அழவே மாட்டான். எப்போ எழுந்தானே வந்து எங்களுக்கு தெரியாது. சிரிச்சுட்டு நல்லா ப்ளே பண்ணிவிட்டு யானையிலே வந்து அப்படியே விளையாடிட்டு இருப்பார். அப்படியே ஏன்ட்டியா நீ தூங்கி எழுந்துட்டியா நீனு? ஹோய் தூங்கி எழுந்துட்டியா நீனு? ஐயா சிரிப்பு சிரிக்கிறேன். சிச்சு ஓடு ஓடு பாப்புக்குட்டி பாப்புக்குட்டி. ஸோ அம்மா வந்ததும் வந்து அம்மாக்கிட்ட பாப்பாவை விட்டுட்டு நான் போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை குளிக்க வைக்கணும். பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுடுவேன். ஸோ அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணி பாப்பா வந்து குளிக்க வச்சு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருவேன். பாப்பா தூங்கினதும் பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் லஞ்ச் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம். சாப்பிட்டு முடித்ததும் பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிடுவேன். இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவை எழுப்பி ஃபீட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் வந்து எடுப்பேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாப்பா வந்து தூங்க வச்சு நான் லஞ்ச் எல்லாமே வந்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கான அந்த டெக்கரேஷன்லாம் வந்து ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் பாப்பா வந்து எழுந்துக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் டைம் வந்து எனக்கு. இப்போ வந்து பாப்பா வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் வந்து கழித்து ஃபீட் பண்ணி பாப்பா வந்து தூங்க வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன். இப்போ சீக்கிரமாக போயிட்டு என்னோடய லஞ்ச் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா வந்து கலர் பேப்பரில் வந்து ஹார்ட் இன் ஷேப் அண்ட் லவ் அப்படின்ட்டு வந்து லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் வந்து டெக்கரேட் எல்லாமே வந்து பண்ண போகிறேன். ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து பிக்கு ஸ்மால் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லவ் லெட்டர்ஸும் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பெட் கவர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக நான் பண்ணுற டெக்கரேஷன் எப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி ஹார்ட் இன் டெக்கரேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா லவ் லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நடுவில் வந்து செட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபுல் டெக்கரேஷன் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே தான் வந்து பாப்பாவை வந்து போட போகிறேன். ஸோ அம்மா தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சரியாக வரலை, சில ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா வந்துடுச்சு.
என்னென்னா பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து தூங்கி எழுந்ததும் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து போட்டுட்டேன். ஃபீட் பண்ணல. ஸோ பாப்பா வந்து தூக்க கலக்கத்துல இருக்கும்போது வந்து போட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணலை. ஸோ அதுதான் வந்து நான் பண்ண தப்பு. ஃபீட் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லா சிரித்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் ஃபோட்டோஸ்லாம். ஸோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேன். ஸோ ஃபைனல் ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். முடிச்சிட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து நடுவில் வந்து பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபீட் பண்ணி வந்து அவனை தூங்க வச்சுட்டேன். சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 5-6 ஃபோட்டோ வந்து நல்லா வந்துடுச்சு. என் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது தான் வந்து சார் வந்து நல்லா அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஃபீட் பண்ணி வந்து தூங்க வச்சுட்டேன் பாப்பாவை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நானுமே வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நிறைய என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.